கேள்விப்பட்டிருப்பீங்க, அண்மையில் மதரசா மாணவர்கள், அம்பாறை மாவட்டத்தில் மதரசா மாணவர்கள் வெள்ள நீரில் அடிபட்டு போனார்கள். ஜனாசாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. நினைக்கிறேன் இன்னும் ஒரு பிள்ளையுடைய ஜனாசா இன்னும் என்னன்றே தெரிய, ஜனாசாவா உயிரோடு இருக்குதான்னு தெரியாது. நான் உங்களுக்கு 2 சம்பவம் சொல்கிறேன். இந்த சம்பவத்தோட இன்னொன்று, சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு ஊரில் ஹுத்துபாவை முடிச்சுட்டு அங்கே மதியம் ஒரு 2 மணி 2:30 மணி இருக்கும். இலங்கையில் ஒரு முக்கியமான முஸ்லீம், நான் ஊர் பேர் சொல்ல விரும்பல, ஒரு முக்கியமான முஸ்லீம் ஊரில் டவுனில் நிற்கிறேன். என்னுடைய ஊருக்கு பஸ் எடுக்கிறதுக்கு பஸ் வருது. பஸ்ஸில் ஏறியாச்சு. நான் சீட்டில் உட்கார்ந்துருக்கிறேன். இதே மாதிரி ஜும்மா ஹுத்துபா முடிச்சுட்டு இதே மாதிரி ஆடையில் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். பஸ்ஸில் 6 அல்லது 7 முஸ்லீம் ஆண் மாணவர்கள் பஸ்ஸில் ஏறுங்க. எல்லாம் சாதாரணமாக படிக்கிற வயசு பொடியமாக இருக்கு. பஸ்ஸில் ஏறி கொஞ்ச நேரம் பஸ்ஸு போகுது. அந்த பஸ் ஃபேமிலி ட்ரிப் போகிற பஸ் மாதிரி. பஸ்ஸுக்குள்ள முஸ்லீம்கள் இருக்கிறார்கள், முஸ்லீம் அல்லாதவர்கள் இருக்கிறார்கள், பெரும்பான்மை இனத்தை சேர்ந்த சகோதரர்கள் இருக்கிறார்கள், எல்லாரும் இருக்கிறார்கள். இந்த 6 அல்லது 7 முஸ்லீம் ஆண் மாணவர்கள் பஸ்ஸுக்குள்ள ஏறி போட்ட அடாவடித்தனம், கூத்து கும்மாளம், சுபஹானல்லாஹ், அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்றேன், இந்த ஆடையோட இந்த தொப்பியோட அந்த பஸ்ஸுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்க அவமானமாக இருந்துச்சு. பஸ்ஸை விட்டு இறங்குவோமான்னு நினைச்சிச்சு. ஆனால் நான் பொறுமையா இருக்கிறேன். அந்த மாணவர்கள் இங்கே இருந்து பின்னாடி இருந்து முன்னாடி உள்ள அந்த பொடியனை பேர் சொல்லி அழைக்கிறான், பட்ட பேரை சொல்லி கத்துறான், சிரிக்கிறான், நக்கல் பண்றான். ஏதோ பஸ்ஸுக்குள்ள சொந்த குடும்ப ஃபேமிலி ட்ரிப் கொண்டு போனால் எப்படி பாட்டு படிச்சு கொண்டு குழப்பிக்கொண்டு ஜோக் பண்ணி கொண்டு அப்படி ஆரவாரமா இருக்குமோ அது மாதிரி இந்த பஸ் இருக்குது. அந்நிய மதத்தவர்கள் எல்லாம் இப்படி பார்க்கிறார்கள். முஸ்லிம் பிள்ளைகள் என்று அடையாளமிட்டு விளங்குது முகத்துல. கொஞ்ச நேரத்துல ஒரு பொடி எனக்கு பக்கத்துல உள்ள பொடியன் கால் பண்ணி, நான் பேரையும் சொல்லல, எனக்கு இந்த பேர் கூட இன்னும் ஞாபகம். அந்த பொடியன் பேரை சொல்லி எங்கடான்னு கேட்கிறான். அப்ப என்னமோ சொல்றான் போல, நீ வராம போக இயலாது, நீ வரணும் என்றான். அல்லாஹ் மீது ஆணையா நடந்த சம்பவத்தை அப்படியே சொல்றேன் நான் உங்களுக்கு. நீ வராம போக இயலாதுன்றான். அவன் திரும்ப என்னமோ சொல்றான் போல. இவர் சொல்றாரு, அதெல்லாம் பயப்பட தேவையில்ல, டிக்கெட் நான் எடுக்கிறேன், பஸ்ஸுக்கு மட்டும் நீ காசு கொண்டு வா சொல்லி வச்சுட்டு பக்கத்துல உள்ள நண்பர்கிட்ட சொல்றான், காசு இல்லையான்னு டிக்கெட் எடுக்க வரையலாம் என்றான். அப்படி விட்டுட்டு போயலுமா அவனை? நான் சொன்னேன் நான் டிக்கெட் எடுக்கிறேன்ட்டு, பஸ்ஸுக்கு மட்டும் சல்லி எடுத்துட்டு வர சொன்னேன் அப்படின்ட்டு. சரி, அப்ப எனக்கு உண்மையாக அது வரைக்கும் எதுவுமே புரியல. அவங்க இறங்குற நேரம் கொஞ்சம் கிட்ட வருது. திரும்ப கோல் எடுத்து எங்கன்னு கேட்கிறான். அவன் என்னமோ பதில் சொல்றான் போல, வந்துட்டு இருக்கிறானாம் என்று சொல்லிட்டு தளபதி படத்தை மிஸ் பண்ணேலுமா என்றான். சுப்ஹானல்லாஹ். அசிங்கமான ஆபாசத்தை தூண்டக்கூடிய அந்த நடிகர்களுடைய பெயர்கள் அல்லாஹ்வுடைய மாளிகையில் சொல்ல தேவையில்லை. அசிங்கம் பிடித்த நடிகர்கள் என்ன சொன்னான் தெரியுமா? தளபதி படத்தை மிஸ் பண்ணேலுமா. அல்லாஹ் மீது ஆணையாக அந்த நிமிடம் நான் அன்றைக்கு வீட்டுக்கு போய், ஏன்னா நான் இந்த கல்வித்துறையில் மாணவர்களோடு முஸ்லிம், குறிப்பாக நம்முடைய இளைஞர்களை மார்க்கத்தின் வழியில் நிலைநிறுத்துவதற்கு, இஸ்லாத்தோடு அவர்களை வாழ்க்கையை முறைப்படி கொண்டு வருவதற்கு ஏராளமான முயற்சிகளை நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற நேரத்தில் இப்படி ஒரு சம்பவத்தை கண்ணால் பார்க்கும்போது தளபதி படத்தை மிஸ் பண்ணேலுமான்னு அவன் கேட்கிறானாக இருந்தால், யாரு சகோதரர்களை தளபதி? யாரு தளபதின்னு கேட்கிறேன்னா, இந்த தளபதின்னு எவனோ ஒரு அசிங்கம் பிடித்த கூத்தாடி நடிகனை என்னுடைய உம்மத்தில் உள்ள ஒரு புள்ளை வாய் கூசாமல் தளபதின்னு சொல்லுகிறானாக இருந்தான். அந்த வாப்பாவிடத்தில் அல்லாஹ் கேட்க மாட்டானா? அந்த உம்மா இடத்துல அல்லாஹ் கேட்க மாட்டானா? என்ன புள்ள வளர்த்து வச்சிருக்கிறீங்கன்னு. என்னையும் உங்களையும் உயிருக்கு மேலாக நேசித்த தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உயிரிலும் மேலான தலைவர். இந்த நபியை பற்றி அந்த பிள்ளைக்கு ஒரு வார்த்தை தெரியுமா? சில பாடசாலைகள்ல நான் போய்த்து ரசூலுல்லாவை பற்றி கேட்கும் போது
ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளைகளுடைய பெயர் தெரியுமா என்று கேட்கும்போது, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியுடைய பெயரை கேட்கும்போது ஃபாத்திமா என்று சொல்லுகிறார். அல்லாஹ் அக்பர். வல்லாஹி ஃபாத்திமா என்ற ரசூலுடைய மனைவியாம். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை பற்றி தெரியாது. அந்த தூதர் எங்களுக்காக எப்படி எல்லாம் பாடுபட்டார் என்பது தெரியாது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி இமாம் புகாரி அவர்கள் 14வது செய்தியாக பதிவிடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்கள் முஃமினாக முடியாது, லா யுமினு அஹதுக்கும், உங்களில் யாரும் முஃமினாக முடியாது, ஹத்தா எதுவரைக்கும் அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மாயின், நீங்கள் பெற்றவர்கள், உங்களை பெற்றவர்கள், இந்த சமுதாயத்தில் உள்ள அத்தனை பேரையும் விட என்னை நீங்கள் நேசிக்காத வரைக்கும் நீங்கள் முஃமின் அல்ல. நானும் நீங்களும் இன்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதரை, தலைவரை நேசிக்கிறோமா? என்னுடைய பிள்ளை அந்த தூதரை தலைவன், அந்த தூதரை உயிரிலும் மேலான தலைவர், இவர்தான் என்னுடைய தளபதி, இவர்தான் என்னுடைய தலைவர், இவர்தான் எனக்கு எல்லாமே என்று அந்த தூதரை பேசுகிறதா? எவனோ ஒரு கூத்தாடி நடிகனை தளபதி என்று சொல்லும் போது அந்த தூதர் இந்த வார்த்தையை கேட்டிருந்தால், வல்லாஹி நான் அன்றைக்கு நினைத்தேன், தாயிஃபிலே ரசூலுல்லாஹ் பட்ட கஷ்டத்தை எல்லாம் நாம் படித்தோம். காலிலே அடித்து இரத்தம் கொட்டுகிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், நீங்க சொல்லுங்க, இந்த 2 மலையையும் உண்டாக்கி அழித்து போடுகிறோம் இந்த ஊரை. அந்த உயிரிலும் மேலான தலைவர் என்ன சொன்னார்? என்னுடைய சமூகம் பின்னாடி இவர்கள் திருந்துவார்கள், பின்னாடி இவர்கள் என்னை ஏற்றுக்கொள்வார்கள், வேண்டாம் என்றார்கள். அந்த தூதர் இந்த வார்த்தையை கேட்டால், ஒரு ஹராமான விபச்சாரத்தை தூண்டக்கூடிய நடிகனை இன்றைக்கு தளபதி என்கிறார்கள். ரசூலுல்லாஹ் பத்ர் யுத்தத்தில் தளபதியாக நின்று ரசூலுல்லாஹ் இந்த உம்மத்துக்காக செய்த சேவை, என்னையும் உங்களையும் நேசித்ததன் அடையாளம். இன்றைக்கு நாங்க பள்ளியில உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறோம், அல்லாஹ்வை தொழுகிறோம், அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டுகிறோம், அல்லாஹு அக்பர் என்று சுஜூதை தலையிலே வைக்கிறோம் என்றால், அந்த தூதரும் அந்த சஹாபாக்களும் பட்ட கஷ்டம், அவர்களுடைய வாழ்க்கையை படிச்சு கொடுத்தோமா பிள்ளைகளுக்கு? அந்த சஹாபாக்களை பத்தி சொன்னா தெரியுமா எங்களோட பிள்ளைகளுக்கு? தளபதி என்றா எவனோ ஒருத்தனை. இன்றைக்கு செய்தித்தாள்ல படிக்கிறேன், இன்னொரு நடிகனை கடவுளாக்கி விட்டார்கள். அல்லாஹு அக்பர். கொஞ்சம் மீடியாவை திறந்து படிச்சு பாருங்க. ஒரு நடிகர், நான் பேர் சொல்ல மாட்டேன், எனக்கு இந்த நடிகர்களுடைய பேர் சொல்ல விருப்பம் இல்லை. பள்ளியில ஒரு நடிகனை கடவுளே என்று கொண்டு வந்து விட்டார்கள். நம்முடைய புள்ள ஷிர்க்கு. நாம இன்றைக்கு தர்கா வழிபாடு, கபர் வழிபாடு ஹராம் என்று பேசுகிறோம், ஷிர்க் என்று சொல்லுகிறோம். சொல்லத்தான் வேணும், ஷிர்க்கு தான். நடிகனை சொல்லி கடவுளே என்றார். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இந்த இளைஞர்கள் போன பயணம் இருக்கிறதா இல்லையா? அல்லாஹ் பாதுகாக்கணும். அவர்கள் ஒரு திரைப்படத்தை பார்ப்பதற்கு போகிறார்கள். போகிற வழியில் ஒரு திடீரென்று ஒரு விபத்துக்குள்ளாகினார். திடீரென்று அந்த மரணம் வந்தால் அந்த தாய் தந்தையுடைய நிலைமை என்ன? அந்த பிள்ளையுடைய வாழ்க்கை நிலைமை என்ன? இப்ப கொஞ்சம் இந்த ஊர் இலங்கையில இதுதான் இன்றைக்கு பேசும் பொருள். இந்த மதரசா மாணவர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு நசீபாக்கி இருக்கிறான் ஷஹீதுடைய அந்தஸ்தை. மிகப்பெரிய பாக்கியம் அது. ஏனென்றா இந்த அனர்த்தத்தில், வெள்ளத்தில் மூழ்கி மரணித்தால் ஷஹீத். ஆதாரபூர்வமான செய்தி. கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க, இந்த பஸ்ஸில் போன 6-7 மாணவர்கள், இளைஞர்கள், அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழி கொடுக்கணும். இந்த மரணித்த மதரசா மாணவர்கள் எப்படி ஒரு வித்தியாசம். மதரசாவில் புள்ள சில பேர் சொல்லுவாங்க, என்ன உம்மா வாப்பா என்ன மார்க்கத்துக்காகவா போட்டிருக்கிறாங்க, அதுலேயும் பேசுகிறார்கள். இன்றைக்கு அது எப்படி ஷஹீதுன்னு சொல்ற? என்ன மார்க்கத்துக்கு கிளாஸ்ல 40வது வர்றான், படிக்க இயலாதுன்னு மதரசாக்கு பிடிச்சி அனுப்பி விட்டு இருப்பாங்க என்று எல்லாம் பேசுகிறார்கள். எல்லாம் பாதுகாக்க வேண்டும். எதுக்கு அனுப்பினாலும், படிப்பு வருதுன்னு அனுப்பினார்களோ, வரவில்லை என்று அனுப்பினார்களோ, தொழிலுக்கு அனுப்பி சம்பாதிச்சுட்டு வா, கூலி வேலை செய்ய அனுப்பாமல் அல்லாஹ்வுடைய வேதத்தை படிப்பதற்கு அனுப்பினார்களே அந்த தாயும் தந்தையும். இந்த குர்ஆனை பாடமாக்குவதற்கு, ஹிஃபுல் செய்வதற்கு அனுப்பினார்களே அந்த தாயும் தந்தையும்.
நான் அந்த சம்பவத்தை நினைச்சு இன்றைக்கு வல்லாஹி இன்றைக்கு தான் நான் முழுமையா அந்த விடயத்தை பார்த்தேன். பார்க்கும் போது அந்த ஜனாசாக்கள், ஒவ்வொரு பிள்ளையுடைய ஜனாசாக்கள் வருது. மௌலவி போட்டு காட்டினார். ஒரு மாணவன் பேசுறான், நான் உம்மா வாப்பாக்கு தெரியாம நீச்சல் கற்றுக்கொண்டேன். உம்மா வாப்பாக்கு தெரியாது. வீட்டுக்கு பக்கத்துல உள்ள ஒரு இடத்துல போய், குளத்துல போய் நான் கொஞ்சம் நீந்தி பழகினேன். அதனால 2 பிள்ளைகளை காப்பாத்தினேன் என்று ஒரு மாணவன் பேசுறான். நீங்க பார்த்திருப்பீங்க. என்ன சொல்ல வருகிறேன் என்றால், அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படி அந்த உயிர்கள், ஜனாசாக்கள் பிரிந்து விட்டது. இன்னும் ஒரே ஒரு பிள்ளையுடைய ஜனாசாவா உயிரோடு இருக்குதா என்று தெரியாது. எப்படி ஏங்கி கொண்டிருப்பார்கள். இன்றைக்கு நாம் புள்ள எக்ஸாம்ல பாஸ் ஆகணும் என்று ஏங்குகிற அளவுக்கு, என்ற புள்ள சுபஹ் தவற விடக்கூடாது என்று ஏங்குகிறோமா? புள்ள ஓஎல்ல பாஸ் பண்ணணும் என்று ஏங்குகிற அளவுக்கு, என்ற புள்ள குர்ஆனுடைய தஃப்சீரை படித்து விளங்கி ஓதுகிற ஒவ்வொரு சூறாக்களையும் அர்த்தம் விளங்கி அல்லாஹ்வோடு பேசுகிற தொழுகையில் உண்மையாகவே குஷூவோடு, உண்மையாகவே அந்த தொழுகையிலுடைய முழு ஈடுபாடோடு என்னுடைய பிள்ளையை தொழுகிற அளவுக்கு நான் வளர்த்து விட்டேனா? யோசிச்சு பாருங்க. நாங்கெல்லாம் பாடசாலைக்கு போய்த்திருக்கிறோம், ஸ்கூலுக்கு போய்த்திருக்கிறோம். திங்கள்ல இருந்து வெள்ளி வரைக்கும் 5 நாள். காலையில போய் அந்தில வீட்டுக்கு வர்றது, 7 மணிக்கு போனா 2 மணிக்கு வரும். இப்படி 5 நாள் ஸ்கூலுக்கு போய்த்துட்டு வெள்ளிக்கிழமை ஸ்கூல் விட்டு வரும்போது பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கும்? பெரிய நிம்மதி. 2 நாளைக்கு லீவு, 2 நாளைக்கு ஹாலிடே, 2 நாளைக்கு கொஞ்சம் நிம்மதி. இந்த மதரசா மாணவர்கள், நான் நினைக்கிறேன் 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையாக இருக்கணும். நான் நினைக்கிறேன் மதரசா காலநிலை சரியில்லாததால லீவு கொடுக்கப்படுது. தாய் தந்தையை பிரிந்து, இது ஃபுல் டைம், பார்ட் டைம் மதரசா அல்ல, ஃபுல் டைம் முழு நேர மதரசா. தாய் தந்தையை பிரிந்து, குடும்பத்தை பிரிந்து, உம்மா ஆக்கி தரக்கூடிய அந்த ருசியான சாப்பாடை விட்டு 15 வயசு 16 வயசு பிள்ளைகள் தான் மௌத்தாக இருக்கிறார்கள். அவங்க நினைச்சிருந்தா போய்த்திருக்கலாம் மதரசால இல்லாமல். ஆனால் அல்லாஹ் அந்த பிள்ளைகளுக்கு அந்த கல்வியை கொடுத்தான். குர்ஆனை, வேதத்தை மனனமிடக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தான். இன்றைக்கு அந்த பிள்ளைகள் ஷஹீதாகிவிட்டார்கள். ஆனால் அந்த பெற்றோர்களுக்கு ஒன்று மட்டும் நிச்சயம், அல்லாஹ் கேட்கும் போது யா அல்லாஹ், உன் மார்க்கத்தை படிக்கிறதுக்கு தான் அனுப்பினேன் சொல்லலாமா இல்லையா? எந்த பிள்ளை எப்படி வரும்னு எனக்கு தெரியாது, நாம வளர்ப்போம் எப்படி, எதிர்காலம் எப்படின்னு தெரியாது. ஆனால் அந்த தாயும் தந்தையும் இன்றைக்கு கவலைப்படுவார்கள். இப்படி சிக்கினதே புள்ள, இப்படி வெள்ளத்தில் அடிபட்டதே, புள்ள மரணித்ததே என்று இன்றைக்கு அழுவார்கள், மறுமையில் சிரிப்பார்கள். அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படி நமக்கு தெரியாது யார் யாருக்கு அல்லாஹ் எப்படி வைத்திருக்கிறார் நசீபு. ஆனால் நானும் நீங்களும் என்னுடைய பிள்ளை இப்படி ஒரு அனர்த்தத்தில் திடீரென மரணித்தால் என் பிள்ளையுடைய மறுமை வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று என்றைக்காவது நினைச்சிருக்கிறோமா? அல்லது நான் என்னுடைய பிள்ளை உயிரோடு இருக்கும் போது நான் மௌத்தாகிவிட்டால் நல்ல ஒரு சாலிகான பிள்ளையை இந்த உலகத்தில் வளர்த்து விட்டு மௌத்தாகிய திருப்தியோடு எனக்கு கபரிலே வாழ முடியுமா? மறுமையிலே அல்லாஹ் என்னை எழுப்பி உனக்கு தந்த பிள்ளையை எப்படி வளர்த்தா என்று கேட்கிற நேரம் நான் என்ன பதில் சொல்லுவது? கொஞ்சம் யோசிக்கணுமா இல்லையா? இந்த மதரசா மாணவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் இருந்து விட்டு, மார்க்கத்தை படித்து விட்டு, குர்ஆனை ஓதி விட்டு, இந்த லீவு வரும்போது எப்படியெல்லாம் எதிர்பார்ப்போட, எப்படியெல்லாம் ஆசையோட, எப்படியெல்லாம் சந்தோஷத்தோட உம்மாவோட இருக்க கிடைக்கும், வாப்பாவோட இருக்க கிடைக்கும், நானாவோட தம்பியோட விளையாட, குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்ச்சியாக தாயுடைய கையால் ஒரு சோறு, ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட முடியும் என்ற எவ்வளவு ஆனந்தத்திலும் எதிர்பார்ப்பிலும் வைத்திருப்பார்கள். அல்லாஹ் நாடவில்லை, மௌத்தாகிவிட்டார்கள். நான் பேசுகிற இந்த நிமிடம் வரைக்கும் நான் நினைக்கிறேன், அந்த ஒரு பிள்ளையுடைய ஜனாசாவா இல்லையாண்டு இன்னும் கிடைக்கல. அந்த தாய்க்கு இப்போ எப்படி இருக்குன்னு தெரியுமா? இந்த புள்ள மௌத்தாகினாலும் பரவாயில்ல, ஜனாசாவையாவது பார்க்கக்கூடிய பாக்கியம் வேண்டும், இப்படி தானே நினைப்பாங்க. பிள்ளையே இல்லை, என்ன நடந்துட்டேன்னே தெரியாது, மௌத்தாகினாலும் பரவாயில்ல, என்னுடைய பிள்ளையுடைய அந்த ஜனாசாவையாவது பார்க்கணும், கடைசியா அந்த பிள்ளையுடைய முகத்தை பார்க்கணும் என்று விரும்புவார்களா இல்லையா? அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அழகான குழந்தைகளை தந்தானே,
சுபகு தொழாம பிள்ளைய தூங்க வைக்கிறோம் என்றால் பிள்ளைக்கு நாங்கள் ரெஸ்ட் கொடுக்கிறோம் என்று நினைக்காதீங்க. பிள்ளை நரகத்தில் வெந்து கொண்டிருக்கும் என்பதை நினைத்து பாருங்கள் அன்பு சகோதரர்களே. அதனால மார்க்க கல்வி மிக முக்கியம்.